அனைவருக்கும் வணக்கம். பிறந்த ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம், இளையாங்குடி ஒன்றியம், சுந்தனேந்தல் அந்த ஊர் பேர். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். படித்தது வந்து அந்த சுந்தனேந்தல் கிராமத்திலேயே 1லேருந்து 5 வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். பரமக்குடியில் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் படித்தேன். அப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா பேர் முனியாண்டி, அவங்க அப்பா பேர் காயாம்பு மகன் முனியாண்டி. அவங்கள்ட்ட வந்து என்ன திறமை இருக்குன்னா வந்து எம்ஜிஆர் படம், ஜிவாஜி படம், இப்படி படங்கள்லாம் வந்து முதல் டிக்கெட்டு போய் அப்பா தான் வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வமான ஒரு ரசிகர் அவங்க. உழைப்பாளி தான். ஆனால் அவங்க நல்ல உழைப்பாளி. வீட்டில் உழவு மாடு 2 மாடு இருந்துச்சு. பற்றிட்டு போய் உழுவாங்க. உழுத இடத்துல மாட்டாங்கனியில் கட்டி போடுவாங்க. இல்லைன்னா அவுத்து அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுட்டு வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு ஒரே ஓட்டமாக இங்கேருந்து ஓடுவாங்க பரமக்குடிக்கு. ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போய் அப்பா தான் நிற்பாங்க. நின்று பார்த்துட்டு அதே பாட்டை வந்து நைட்டு வந்து வீட்டில் பாடுவாங்க. இது அப்பாவோட இயல்பு. அம்மா வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப பொறுப்பான தாய் வந்தவங்க. அப்பாவுக்கு வந்து குடும்பத்தை பற்றி கொஞ்சம் ஈடுபாடு இல்லைன்னாலும் உழைப்பாளி உழைச்சிட்டு வந்து அம்மா கையில் கொடுப்பாங்க. இதை வர செலவு பார்க்குறது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, யாரை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து எப்படி விளக்கு திறமை ஆக்கிறது, இது எல்லாமே அம்மாவோட பொறுப்பு. இந்த அம்மன் பாட்டு வந்து நல்லா பாடுவாங்க. அதாவது இந்த மலை ஏற்றுறது சொல்லிட்டு அம்மா போட்டிருக்கிற ஊரில் வந்து நிறைய அம்மா விளையாடும் நம்ம ஊரில். அப்போ மலை ஏற்றுன்னு சொன்னால் நம்ம அம்மாவை தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மலை ஏற்றுறதுக்காகவே அந்த அம்மா பாட்டு அம்மா நிறையா பாடுவாங்க. அப்போ ஊர்களில் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஊர்களில் வந்து பாரி ஓடுறாங்க. அப்போ வந்து பாரி கிடையாது. நம்ம ஊர் பழக்கம் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க, பொங்கல் வைப்பாங்க, செவ்வாய் சட்டி 8 நாளைக்கு வந்து மலைச்சோறு எடுப்பாங்க நம்ம ஊர்களில். மலைச்சோறுனா அந்த சாப்பாடு நம்ம வடிக்கும்போது அதை எச்சிப்படாத சாப்பாடை ஒரு கரண்டி அள்ளி ஒரு ஓலைப்பட்டியில் வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க வீடு வீடாக. நாங்கள் சின்ன குழந்தைய தான் போவோம். அதை போய் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கரண்டி சாப்பாடு வீட்டுக்கு வீடு எல்லாருமே அதை போட்டு வருவாங்க. அதை கொண்டுட்டு போய் அது அப்போ வந்து இந்த கொட்டாச்சியில் தான் அந்த கரண்டி அதுக்கு வந்து இப்போ தான் நம்ம சில்வரில் வந்துருச்சு. அப்போ வந்து கொட்டாச்சி தான் அதுக்கு ஆப்பைன்னு சொல்கிறது. அது வந்து அந்த அகப்பை எடுத்துகிட்டு வந்து இந்த ஓலைப்பட்டியில் இருக்கிற சாப்பாட்டை அம்மா தான் கொடுப்பாங்க எல்லாருக்கும். அல்லையே அந்த சாப்பாட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு முன்னால் வச்சு சின்ன குழந்தையெல்லாம் அழுவப்படுவாங்க. எதுக்குன்னா அந்த சாமி வந்து சின்ன குழந்தை, அதுக்கு வந்து தொத்த கண்ணாச்சின்னு பேர். இப்போ வந்து துளசி அம்மான்னு அதை மாற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அழுது நம்ம வேண்டுனோம்னு சொன்னால் உடனே அந்த நைட்டே மழை பெய்யும். அப்படி ஒரு சத்தியான தெய்வம். அதனால் இந்த சின்ன குழந்தையில அழுக விட்டு, ஏன் அழுகுறீங்கம்மாக்கா, பஞ்சம் தெளிஞ்சிருச்சு எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாட்டை கரண்டிக்கிட்ட வச்சுக்கிட்டே அடிப்பாங்க. எல்லோரும் விரட்டி அடிப்பாங்க. சாப்பாட்டை முதல்ல கொடுத்துருவாங்க எல்லாத்துக்கும். நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு சோறு பத்தலைன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி ஓடுவோம். அம்மா எனக்கு சோறு பத்தலைன்னு. சோறு ஏன் பத்தலைன்னு சொல்கிறியா, நாடு செழிக்க போகுது, அம்மா நைட்டே மழையை அரைக்கிறவா அப்படின்னு இந்த கரண்டிக்கிட்டே திருப்பி எங்களை எல்லாத்தையும் விரட்டுவாங்க. விரட்டிட்டு அந்த 8 நாளைக்கு இதே மாதிரி நடக்கும். திரும்ப கொஞ்ச நேரம் எல்லோரும் கும்மி அடிப்பாங்க, அம்மா கும்மி பாட்டு பாடுவாங்க. இது எல்லாம் 8 நாளைக்கு முடிஞ்ச பிறகு அந்த லாஸ்ட் நாள் பொங்கல்லாம் வச்ச பிறகு அந்த சாமியை மலையேற்றுறதுக்காக பொங்கல் வச்ச சாமி கும்பிட்டுட்டு அந்த நைட்டு நல்லா ரொம்ப நேரமாக நடக்கும். அன்றைக்கி திருவிழா கும்மி அடிச்சுட்டு அந்த மலையேற்றுறதுக்கு அந்த அம்மா மாதிரி பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு வந்து அம்மா நல்லா சத்தம் போட்டு அழகாக பாடுவாங்க. அப்படியே ஒரே அமைதியாக இருக்கும் ஊரே. அப்படி பாடுவாங்க. அப்பாங்கிட்ட வந்து என்ன திறமைன்னா அந்த காத்தவராயன் பாடல்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் வில்லு பாட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தனியாக வந்து ஒரு ஆளே நம்ம பாடுவோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஒரு ஆளே பாடுவோம். அது வந்து அப்படி கிடையாது. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உடையான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து உடுக்கடிச்சு பாடுவார். அவர் அந்த கதையை அப்படி தொடங்குவார். அப்பா அதை பின்பாட்டு வாங்கி பாடுவாங்க. பாடும்போதே இந்த வயிற்றில் வந்து வெங்கல பானையை சாத்தி வச்சுக்கிட்டு அந்த பானையை அப்படியே பின்னாலே இசை அடிச்சுக்கிட்டே பாடுவாங்க. அது கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டிவி வந்துருச்சு, வீடு வீட்டுக்கு டிவி வந்துருச்சு. இப்போ முதல்ல சினிமா துறை கூட இப்போ ஆளுங்க நிறையா போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ தேட்டர்களே இல்லை, ஊர்களில் அறுதலாக இருக்குது. அப்போலாம் தேட்டர்னாலே ஒரு வாரம் ஒரு மாதம் கூட கனவு வந்துகிட்டே இருப்போம். இந்த நாள் நம்மளை தேட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க, இந்த படம் வந்திருக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ நாங்கள் சிறு உள்ள காலத்தில் வீட்டுக்கு வீடு டிவியும் கிடையாது, இந்த மாதிரி தேட்டர்களும் நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் பெரியவங்க போவாங்க, போய் அவங்களுக்கு தேவையான படத்தை பார்த்துட்டு வருவாங்க. சின்ன குழந்தைகளுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு தெரியாது. அப்போ இது வந்து அறுதலாக இருக்கும் நம்ம ஊரில். இந்த காத்தவராயன் பாடல் வந்து எல்லோரும் விவசாய மக்கள் எல்லாருமே வேலை முடிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க எல்லாருமே. அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பெரிய மணல் மேடு இருந்துச்சு. அந்த மேட்டில் வந்து விரித்து அப்படியே எல்லாருமே உட்காந்துருவாங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரியே. வாங்க சீக்கிரம் வாங்க, என்ன முனியாண்டி இன்னும் என்ன வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, மாமா வாங்க, மச்சா வாங்கன்னு ஒருத்தர் முறை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் அவர் வந்துடுவாருங்க, உடையா மாமா வந்து விரிச்சு உட்காருவார், பாய விரிச்சு. பக்கத்துலேயே அப்பா வந்து உட்காருவாங்க. அந்த பாடல் கரெக்டாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடும். ஒரு படம் தேட்டரில் படம் எப்படி பார்க்குறோமோ அந்த அளவில் ஓடும் அந்த கதை. அதை அவங்க இப்போ ராமர் பிறந்ததுலேருந்து சீதை அம்மாவை போய் அவர் சிறை எடுத்து கொண்டு வந்ததுலேருந்து காட்டுக்கு அவர் வனவாசம் போனதுலேருந்து இந்த மாதிரி அந்த வரலாறு ஃபுல்லாகவே முடிகிற வரைக்கும் ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த கதை. எல்லாத்தையும் அந்த பாட்டோட அந்த வசனமும் சேர்ந்தே வரும்.
ரெண்டு வசனம் அவங்க வரலாறை சொல்லி சொல்லி தான் அந்த பாட்டை கொண்டு வருவாங்க. அதுதான் இப்போ ஒயிலாட்டமாகவும் வந்திருக்கு. ஒயிலாட்டம் அந்த வில்லுப்பாட்டுலாம் இதிலேருந்து வந்தது தான். அப்போ இது எல்லாம் முடிஞ்சது பிறகு ஒரு தேட்டரில் படம் பார்த்துட்டு நம்ம எப்படி எல்லோரும் வெளியில் வரோம், அதே மாதிரியே மக்கள் எந்திரிச்சு போவாங்க. இது வந்து எனக்கு தெரியும் அந்த நடைமுறையில் அப்படி நடந்துச்சு. நான் சின்ன குழந்தை போகலாம், அவ்வளோ ஒன்றும் விவரம் தெரியாது. கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அவங்க பாடுற பாட்டுகள்லாம். இது வந்து அப்பாவோட திறமை. இந்த பாடுறதுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா வந்து நான் சொன்னேன் காத்தவராயன் பாட்டு பாடும்போது அதை அப்படியே உன்னிப்பாக கேட்பேன். அப்போ அதை கேட்கவே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அந்த அம்மன் பாட்டு பாடுவாங்க. அம்மா பேர் பொன்னத்தாள். அவங்க வந்து அம்மன் கோயிலில் வந்து பாடும்போது அந்த பாடல்களை வந்து ரொம்ப கவனமாக நான் கேட்பேன். அது மாதிரி திரும்ப நானும் பாடியிருக்கேன். சில இடங்களில் போய் பிள்ளைங்களோட விளையாடும்போது பிள்ளைங்க என்னை பாட வச்சுலாம் ரசிப்பாங்க, என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம். அப்போ அவங்கக்கிட்ட கூட எங்கள் அம்மா இப்படி தான் பாடுவாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் பாடுவாங்கலாம் சொல்லி நான் பாடியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து நான் சின்ன குழந்தையில வந்து நாடகம் போய் பார்ப்போம், ஆர்வமாக பார்ப்போம். இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு விசேஷம்னா நாடகம் போடுவாங்க, பக்கத்து ஊரில் நாடகம் போடுவாங்க. அதை போய் பார்க்குறதுக்கு பெரியவங்களோட போவோம். அந்த கேரக்டரில் அது அவங்க என்ன நடிக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே நாங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க அந்த ரெஸ்டான நேரத்தில் போய் ஏதாவது ஒரு கோடியில் போய் நின்று நாங்கள் விளையாடுவோம். அப்போ நான் வள்ளிக்கு நடிக்கிறேன், நான் பப்பனுக்கு நடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாப்பா வந்து நடிப்பாங்க. நான் போய் வள்ளிக்கு பாடுவேன். அதே மாதிரி டான்ஸ் கேரக்டர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எப்படி என்ட்ரன்ஸில் வந்து பாடி உள்ளே வர்றாங்க, எப்படி ஆடுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் சின்ன குழந்தையிலே கொஞ்சம் ஆர்வமாக இந்த கலையவே எங்களுக்கு பேசி 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 கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜிஸ்து நான் படிக்கும்போது கேர்ள்ஸ் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அண்ணே கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஊட்டுவாங்க. எனக்கு வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு போட்டி வைக்கிறாங்களாப்பான்னு கேட்பாங்க. எனக்கு விளையாட்டில் வந்து ஆர்வம் கிடையாது. அப்போ இந்த படிப்பில் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் வந்து எங்கள் அக்கா 2வது அக்கா வந்து சுந்தரந்தல்லே கட்டி கொடுத்துருக்காங்க எங்கள் மாமாமையனுக்கு. அப்போ அவர் என்ன செய்வார்னா ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்க, ஜெயந்திர ஹாஸ்பிட்டலில் பரமக்குடியில். அவர் நைட்டு பகலில் தான் வருவார், நைட்டு போயிடுவார் டியூட்டிக்கு. அப்போ பகலில் வரும்போது மதுரை சந்திரனோட கேசட்டு, புஷ்பவன குப்புச்சாமி சாரோட கேசட்டு, ஆக்காட்டி ஆறுமுகம், கிடாக்குழி மாரியம்மா அம்மா இவங்களோட கேசட் ஃபுல்லாக கிராமிய பாட்டாக தான் எங்கள் மச்சான் கேட்பார். எங்கள் அக்கா மாப்பிள்ளை வந்து விரும்பி அதை தான் கேட்பார். அப்போ யதார்த்தமாக அவங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா ஏதாவது கொடுத்து விடுவாங்க, கொடுக்க சொல்லி. நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதை நான் கொண்டுகிட்டு வரும்போது இந்த பாட்டு அப்படியே ஒலிக்கும். அப்போ எனக்கு ஏற்கனவே வந்து இந்த கலையில் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். அப்போ நான் வெளியில் நின்று அந்த பாட்டை அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். எப்படி அந்த டேப்பை போடுறாங்க, எனக்கு அப்போலாம் தெரியாது, எப்படி போடுறாங்க கூட தெரியாது. ஆனால் அவர் எப்படி அதை ஆஃப் பண்ணுறாரு, எப்படி ஆன் பண்ணுறாரு, இதெல்லாம் நான் கவனமாக பார்த்துக்கிருவேன். திரும்பி அவர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவார், டியூட்டிக்கு போயிடுவார். போன உடனே நைட்டு வந்து அக்காவுக்கு துணைக்கு நான் தான் அங்கே தூங்குவேன். எங்கள் அக்கா வீட்டில் போய் நான் தான் தூங்குவேன். அக்காவோட எங்கள் அம்மா அனுப்பி வச்சுருவாங்க போமா அப்படின்ட்டு. அப்போ நான் போகும்போது எங்கள் அக்கா வெளியில் உள்ள வேலை பூரா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு 10 மணி இறுதி. அது வரைக்கும் இந்த மதுரை சந்திரன் பாடலை கேட்பேன், ஆக்காட்டி ஆரம்பம் பாடலை கேட்பேன். இந்த கிராமிய கேசட்டாக போட்டு கேட்பேன். புஷ்பவன குப்புச்சாமி ஐயா இந்த பாடல் ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே மனசில் அப்படியே தங்கிருச்சு, பதிவாகவே ஆயிடுச்சு எனக்கு மனசில். இதை நான் தனிமையில் இருக்கும்போது நானாக சத்தம் விட்டு பாடுவேன், ஆர்வமாக பாடுவேன். பாடும்போது என் குரலை நானே ரசிச்சுக்கிருவேன். அப்போ இவ்வளோ திறமையாக நம்மகிட்ட இருக்குதே, நம்ம எப்படி சொல்ல முடியும் யார்கிட்டையாவது அப்படின்ட்டு நான் தான் சொல்கிறதுக்கு ஒரு கூச்சம், சொல்ல மாட்டேன், யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பாடுவேன். இதை அண்ணே வந்து ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இதுலையாவது ஆர்வம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்க. சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா வீட்டில் வந்து அண்ணன் கவிதை எழுதுறாங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணன் கவிதை எழுதுவாங்க, நிறையா புக்கு படிப்பாங்க. என்கிட்டையும் சொல்லுவாங்க. அண்ணன் பேர் தமிழ் கனல், அவங்க வாத்தியாராக இருக்காங்க. இப்போதைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் அங்கேயே செட்டில் ஆகியிருக்கிறாங்க. அவங்கள வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எந்த நேரமும் வந்து ஒருபோதும் வழி தவறி போயிடக்கூடாது, அதிகமாக கல்வியில் கவனம் செலுத்தணும், என்ன திறமை இருக்கோ அதில் முழுமையாக நீ கவனம் செலுத்தணுப்பான்ட்டு அடிக்கடி எனக்கு வந்து வான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், அண்ணே நம்ம ஸ்கூலில் வந்து நான் படிக்கிற ஸ்கூலில் போட்டி வச்சுருக்காங்க, அதாவது பாட்டு போட்டி வச்சுருக்காங்க, இலக்கிய மன்றம் வச்சுருக்காங்க, ஆண்டு விழா வச்சுருக்காங்க, இதுக்கெல்லாம் யாரெல்லாம் பாட்டுக்கு சேர்றீங்க அப்படின்னு எங்களை கேட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். சரிங்க வா உனக்கு உடனே ஒரு பாட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளி சென்று நாம் எல்லாம் பாடம் படிக்கணும் அப்படின்னு அந்த வரியை போட்டு அதில் அழகாக ஒரு 10 வரிகளை போட்டு அழகாக எனக்கு பாடல் எழுதி கொடுத்தாங்க. இந்த பாடலை போய் நீ பாடுமா, உனக்கு கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் பரிசு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மேடையில் அந்த பாட்டை பாடினேன், ஃபஸ்ட்டு ப்ரைஸு. அதே மாதிரி ஆண்டு விழாவுக்கு எனக்கு பாட்டு எழுதி கொடுத்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அதில் ஆர்வம் நிறையா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய பொண்ணானேன் நானும். இது வந்து அந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த மாதிரி அண்ணன் எனக்கு வருஷம் எழுதி கொடுப்பாங்க, மேடையில் பாடுவேன். அதே மாதிரி சர்டிஃபிகேட்டு பரிசு எல்லாமே எனக்கு கொடுத்து ஆர்வப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கு பிறகு பரமக்குடியில் வந்து அண்ணன் கடை வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த கடை வைக்கும்போது சமைச்சு போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ தங்கச்சி தையலும் பழகிக்கிட்டு அங்கேயே அவங்க கூடவே இருக்கட்டும்ப்பா அப்படின்ட்டு அம்மா அனுப்பி வச்சுருந்தாங்க இங்கே. அப்போ பரமக்குடியில் வீடு பார்த்து இங்கே வச்சுருக்குறாங்க ஒத்திக்கு. நான் இருக்கேன் இங்கே தையல் பழக போவேன், படிக்க போவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டில்
சமையல் பண்ணி வைப்பேன். இப்படி இருக்கும்போது இவங்க அண்ணவங்க எல்லோரும் அப்போ டவுனு நாங்கள் வந்து இருந்த இடம் வந்து ரயில்வே கேட்டு ஓரமாக அண்ணவங்க எல்லாருமே கடைக்கு போயிடுவாங்க. அப்போ யாருமே இல்லை அந்த இடத்துல இருக்கிற பூரா எல்லாமே ஸ்டாஃப் தான், எல்லாருமே போயிடுவாங்க. அப்போ நான் வீட்டில் இருக்கிறது நான் மட்டும்தான், கதவை தாப்பா போட்டிருப்பேன். மற்ற அண்ணவங்க யாருமே இதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. என் தமிழ் கலர் மட்டும் கவனமாக சொல்லுவாங்க, இது வந்து டவுன் ஏரியாப்பா, கிராமம் கிடையாது, நீ ஒத்தையிலே இருந்தாலும் கதவை தாப்பா போட்டுட்டு நீ உள்ளே தான் இருக்கணும், என்ன வேலை பார்த்தாலும் கதவை தாப்பா போட்டு நீ உள்ளே இருக்கணும். யார் வந்து கதவை தட்டினாலும் நாங்களே வந்தாலும் சன்னலில் எட்டி பார்த்துட்டு யாருன்னு முகத்தை பார்த்துட்டு சத்தத்தை கேட்டுட்டு தான் நீ திறக்கணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க அண்ணே. அது எனக்கு இன்னும் இப்போ சொன்ன மாதிரி எனக்கு இருக்குது. அதே மாதிரி அப்படி நான் கதவை அடைச்சிட்டு சமைக்கிறேன், சமையல் ரூமில் நின்று நான் சமைக்கிறேன். சமைக்கும்போது எனக்கு இந்த பொண்ணு பிறக்குமா ஆணு பிறக்குமா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, மதுரை சந்திரனோட பாட்டு. அப்போ வந்து அவரோட நான் ரசிகர் வந்து பொண்ணு பிறக்குமா ஆணு பிறக்குமா 10 மாசமா போராட்டம், இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறார் பாட்டம். பொண்ணு பிறக்குமா ஆணு பிறக்குமா 10 மாசமா போராட்டம், இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுவேன்னு புருஷன் பண்ணுறார் பாட்டம். அப்போ இந்த பாட்டை வந்து ஃபுல்லாகவே நான் யாருமே வீட்டில் பக்கத்தில் இல்லைங்கிறதுனால ஃபுல்லாகவே நான் சத்தம் போட்டு அழகாக நான் பாடி என் குரலை நானே ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அண்ணன் யதார்த்தமாக சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னா தமிழ் கண்ணன் வராங்க. வந்து இந்த பாட்டை நம்ம சத்தம் கொடுத்தோம்னா நிப்பாட்டிவிடேன்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் கதவுக்கு வெளியில நின்று ஃபுல்லாகவே இந்த பாட்டை கேட்குறாங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறம் கதவை தட்டுறாங்க. எனக்கு அப்படியே பதட்டமாயிருச்சு, ஐயோ நம்ம வாட்டில் பாடிட்டு இருக்கிறமே யாரும் தெரியல வந்து நிற்கிறாங்களே அப்படின்ட்டு. யார் அப்படின்னு கேட்டேன். கதவை திறப்பா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அண்ணனோட குரல் தெரிஞ்சிருச்சு, ஆக நம்ம அண்ணன் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கூச்சம் அந்த நேரம். அதான் ஃபஸ்ட்டு நான் பாடினது வீட்டுக்குள்ள அவங்களுக்கு எல்லோரும் தெரிகிற மாதிரி. அது வரைக்கும் நான் பாடுறது யாருக்கும் தெரியாதுங்க, என்னோட பழகிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நான் பாடுவேன் அப்படின்னு, மற்றபடி யாருக்குமே தெரியாது. அப்போ அண்ணன் முதல் முறையாக கேட்டுட்டாங்களேன்னு எனக்கு ஒரு சின்ன கூச்சம். வந்ததும் கைது கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குதாப்பா, இவ்வளோ அழகாக பாடுறிய இந்த பாட்டை ஃபுல்லாகவே நீ மனப்படமாகவே பாடுறிய அப்படின்னு என்னை வந்து கை கொடுத்து என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ உடனே சாப்பிட்டு கிளம்பு கோமதி அப்படின்னாங்க. எங்கேனே அப்படின்னு, இந்த நம்ம பொன்னையாவரத்துக்கிட்டப்பா மாடியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அப்படின்னு நம்ம கோபால் சார் ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து அவர் கிளவிகுளம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறார், பாத்தினூர் பக்கத்தில். நம்ம அண்ணனுக்கு நெருங்கிய தோழர் அவர், இப்போ நமக்குமே அவர் நல்ல தோழர் தான் அவர். அப்போ அவர் மூலியமாக ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க இங்கே. அப்போ பொன்னையாவரத்தில் வந்து வேலு மகன் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் அவர் அண்ணன், இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனார் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில். அவர் வந்து தபேலா அருமையாக வாசிப்பார், நல்லா திறமையான கலைஞர் அவர். அப்போ அவர்கிட்ட போய் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தங்கச்சி அருமையாக பாடுதுனே அப்படின்னு. டேய் கூட்டிகிட்டு வாடா, பழக்கி விட்ருவோம்டா, பாடுறதுக்கு ஆள் கிடைக்காம இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோடனே நீ வா கோமதி, நீ ஒன்றும் கூச்சப்படாத, நான் பக்கத்தில் இருக்கேன், உன்னால் என்ன பாட முடியுமோ நீ இப்போ பாடினில்ல இது அப்படியே நீ அங்கே பாடு அப்படின்ட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க வண்டியில் வச்சு. எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, ஐயோ முத நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு. நீ தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்க, உன் பக்கத்தில் யாருமே இல்லை, நீ கீழே இருக்கிறவங்க சின்ன குழந்தை மாதிரி நினச்சிக்க, நீ தான் மேடையில் நிற்கிறேன்டா, நீ தான் ஒரு பெரிய ஆள் மாதிரி அப்படி நினச்சிக்க, இதை பற்றியில் நீ நினைக்கவே கூடாது, பயப்படக்கூடாதுப்பா அப்படின்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணி தைரியம் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம தோழர்கள் எல்லாருமே ஒரு 15-20 பேருக்கு வந்து இருக்கிறாங்க உள்ள. ஒரு சின்ன ஆஃபீஸ் தான் மேலே மாடியில் கடைக்கு மேலே. அப்போ கேசவன் வந்து உட்காந்துருக்காங்க. நான் பாட்டில் நான் வாசிக்கிறேன், நீ உன் பாட்டை மட்டும் நீ பாட்டில் பாடு, இதில் நம்ம இசையோடு பாட போகிறோமோ என்னமோ நீ பதட்டப்பட வேண்டாம், நீ பாடிக்கிட்டே வா, அதுக்குள்ளே இசையை நான் பின்னாலே போட்டுகிட்டே வரேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் இன்றைக்கி சொன்னது மாதிரி இருக்குது, அவர் தெய்வமாக போயிட்டார். அவர் அழகாக அதை அப்படியே அடிச்சுக்கிட்டே வரார் அந்த பாட்டுக்கு. நான் அப்படியே அழகாக அந்த பாட்டை பாடி முடிச்சிட்டேன். எல்லோரும் எந்திரிச்சு அப்படியே கைதட்டி ரொம்ப என்கரேஜ் பண்ணி, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாள் எனக்கு. அந்த கருசை காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். அந்த கருசை காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும். வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும், வேர்வையின் வாசத்தை மண்ணின் நேசத்தை உனக்கு சொல்லிடணும். வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும், வெள்ளி நிலவை எடுத்து நெத்தியில் உனக்கு பொட்டாக வச்சிடணும். அந்த கருசை காட்டு குயில போல கானம் பாடணும், உங்கள் உசுறு மனசு உருக தாளம் போடணும்.